நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உறவுகளும் சின்ன சின்ன உணர்வுகளும் இன்னும் உயிரோடு இருப்பது நகரங்களுக்கு அப்பால்தான். மண்மனம் மாறாத ஒரு கிராமம்தான் இந்த கதை நடக்கப் போகும் களம். அந்த கிராமத்தில் இருக்கும் 2 குடும்பங்களை சேர்ந்தவர்கள்தான் இந்த கதையின் முக்கிய கதாபாத்திரங்கள். காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்து கிடக்கும் 2 உறவுகளுக்கு இடையில் நடக்கும் காதலும் மோதலும் கலந்த உணர்வு பூர்வமான கதைதான் ஆண்டாள் அழகர். அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி. இந்த ஊர்ல எந்த நல்லது கெட்டதுனாலும் இந்த 2 குடும்பம் இல்லாம நடக்காது. ஒன்னு கலெக்டர் குடும்பம், இன்னொன்னு கவுன்சிலர் குடும்பம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 குடும்பம் தான் இந்தியா பாகிஸ்தான். கவுன்சிலர் குடும்பம் வந்துட்டாங்க. பார்ச்சாமி, ஏலத்தை நடத்துகிறவன் கலெக்டரோட புள்ள. நியாயமாக நடக்குமா இல்லை ஏதாவது பண்ணி கலெக்டருக்கு சாதகமாக முடிச்சிருவானா? அப்படிலாம் எதுவும் நடக்காதுப்பா. வருஷம் டெண்டர் தானே விடுவாங்க. யாரு என்ன அமௌண்ட் போடுறாங்கன்னு யாருக்குமே தெரியாதுப்பா. இந்த வருஷம் இந்த பையா தாசில்தாரா இருக்கிறதுனால நான் தான் சண்டை போட்டு இப்படி ஒரு ஏலத்துக்கே ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா. இவன் ரகசியமா யாருக்கும் கொடுக்க முடியாது. பப்ளிக்கா என்ன விலைக்கு ஏல விட்டாங்கன்னு ஊருக்கே தெரியும்பா. இத்தனை வருஷமா மீன் பிடிக்கிற ஏலத்தை நாம தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாம அந்த கலெக்டர் போய் உள்ள மூக்க நுழைக்கிறான். ஆமாப்பா, எப்படா நாம விழுவோம் ஏறி மிதிச்சுட்டு போலான்னு பாத்துட்டு இருக்காங்கப்பா. பார்ச்சாமி, இந்த ஏலத்தை விட்டுறக்கூடாதுப்பா. சொத்தே அழிஞ்சாலும் சரி, இந்த ஏலத்தை நாம தான் எடுக்கிறோம். ஆமாப்பா, இது வெறும் ஏலம் இல்லப்பா, நம்ம மானம். எனக்கு தெரியும்பா, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஏப்போ ஏலத்தை ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா? இப்ப நாங்க எதுக்காக காத்துட்டு இருக்கணும்ன்றேன். குறைஞ்சபட்சம் 2 பேராவது இருக்கணும். ஒரே ஆளை வச்சு போட்டியெல்லாம் நடத்த முடியாது. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அது செல்லாது. இந்த நம்ம கலெக்டரையா வந்துட்டாரு. வாங்கய்யா. வணக்கம். வணக்கம்யா. மன்னிக்கணும், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும்யா. ஏலம் நம்ம கிடைக்குமா ஐயா? மயில் வாகனம் நாம சொசைட்டிக்காக ஏலம் கேட்குறோம். ஏலம் சொசைட்டி கிடைச்சதுன்னா அதை நம்பி ஒரு 30-40 குடும்பம் பிழைக்கும். இல்லை வழக்கம் போல அவங்களே எடுத்துட்டாங்கன்னா எல்லா பணமும் அவங்களுக்கு போய் சேரும். பார்ப்போம், வாங்க. சக்தி எங்க? இதோ அண்ணன் வந்து விட்டார். ஏழைகளின் ஏந்தல், ஒலிம்பிக் நாயகன், ஏசியாவின் எழுச்சி வீரன் இதோ வந்து விட்டார். இந்த மாபெரும் கபாடி போட்டியை நடத்தி வைக்க வருகை தரும் அண்ணன் சக்திவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஊரு கண்ணு, வரவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நோய் கண்ணு, நொல்ல கண்ணு, நல்ல
பட போகுதையா சின்ன கவுண்டரே, கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே, பொண்ணுக்கு சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டரே. அண்ணன் சக்திவேல் அவர்கள் சில வார்த்தைகளை பேசி பாடி வந்து கபாடியை ஆரம்பித்து வைப்பார்கள். அண்ணே. பெரியோர்களே, தாய்மார்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான அன்பு ரசிகர்களே, கபடி தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டு. கபடி கபடி என்று பாடி வருவதால் அதன் பெயர் கபாடி. கட்டான பாடியை உருவாக்க இந்த விளையாட்டு உதவுவதால் கட்டான பாடி என்பதை சுருக்கி கபாடி என்றும் சொல்லுவார்கள். கட்டிப்பிடித்து ஒருவரை பிடிப்பதாலும் கட்டிப்பிடி என அழைக்கப்பட்டு பின்னாளில் அது கபாடி என மாறியது என்று சொல்லுபவர்களும் உண்டு. அண்ணே எவ்வளவு விவரம் பார்த்தீங்களா? இன்ஃபர்மேஷன் கிங்குடா. அந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை பார்த்து கேட்கிறேன், எங்களுடன் கபாடியில் போட்டியிட நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? அந்த ரஷ்யாவை பார்த்து கேட்கிறேன், மூச்சு விடாமல் கபாடி 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 என பாடுவதற்கு உங்கள் ஊரில் விளையாட்டு வீரர்கள் உண்டா? அடே வட கொரிய தென் கொரிய தீப கற்பங்களே, உங்களிடம் சவால் விடுகிறேன், எங்கள் உப்பு கொட்டையை உங்கள் சுட்டுவரால் தொட்டுவிட முடியுமா? நிலவில் கால் பதித்த நீல் ஆம்ஸ்ட்ராங்கே, இமயமலையில் கொடி நட்டிய டென்சிங்கே, நீங்கள் எங்கள் பாக்ஸ்குள் வந்து கால் பதிக்க முடியுமா? ஒபாமா அவர்களே, உங்களிடம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன், எங்களுக்கு பயந்துதானே நீங்கள் ஒலிம்பிக்கில் கபாடியை சேர்க்காமல் வைத்திருக்கிறீர்கள். அதை கண்டித்து வெள்ளை மாளிகை முன்பாக அங்கு ஒரு கபாடி போட்டி நடத்தி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதை செயல்படுத்த போகிறேன் என்பதை உங்களிடம் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க கபாடி, வளர்க்க பாடி என்று என் அன்பான உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் அவர்கள் இப்பொழுது வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். இப்பொழுது அண்ணன் அவர்கள் பாடி சென்று கபாடி போட்டியை ஆரம்பித்து வைப்பார். ஏங்க வாப்பா, அண்ணன் தப்பா அந்த போட்டிக்கு மெயின் ஸ்பான்சரை பொசுக்குன்னு புடிச்சு அசிங்கப்படுத்துறாங்க. என்ன போய் பசங்கள்ட்ட சொல்லிடு. கபடி 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 அண்ணன் அவர்கள் ஒரே மூச்சில் அனைவரையும் உண்டாக்கி விட்டார். பொறுங்க 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 பொறுங்க. ஹலோ, வந்துடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏலத்தை ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிங்க. போன வருஷம் ஏலத்தொகை 3,25,000 ரூபாய். அதுக்கு மேல கேட்கறவங்க கேட்கலாம்.
3,50,000. 4 லட்சம். 4,10,000. 4.5 லட்சம். 4,60,000. 5 லட்சம். 5,10,000. என்னப்பா? 6 லட்சம். 6 லட்சம் ஒரு தரம், 6 லட்சம் 2 தரம், 6 லட்சம் 3 தரம். குளத்தை பராமரிக்கிற 3 குடும்பமும் அவங்க தேவைக்கு மீனை பிடிச்சுக்கலாம். மற்றபடி குளத்துல மீன் பிடிக்கிறதுக்கான உரிமையை 1 வருஷத்துக்கு அரசாங்கம் முருகேசனுக்கு கொடுக்குது. அவங்களோட அனுமதி இல்லாம யாரும் குளத்துல மீன் பிடிக்க கூடாது. அவங்கள தண்டிக்கிற உரிமை முருகேசனுக்கு இருக்கு. இந்தாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு சாட்சி கையெழுத்து போட வேண்டியது இருக்கு. என்னப்பா போட்டி பழமா இருக்குன்னு சொன்ன, இப்படி புஷ்ஷுன்னு போயிருச்சே. இப்படி பயந்தாங்கொழியார் பையன் நானே நினைக்கலப்பா. ஏறி கேட்பாங்கன்னு பார்த்தா ஏறவே இல்லை. அழகிறேங்கப்பா, வர சொல்லு. ஓகே, நிறுத்து, hold on. அலைரை, மேல தெரு வந்துருச்சு, மேல ரெஸ்டா போட்டது போதும், இறங்கி குத்துறாமாப்ல. ஏய், மாப்ள வந்துட்டா, போடுறா மியூசிக்க. பாப்பா சாப்பிடே, த லேடி சாப்பிடே, த பெருசு சாப்பிடே. எவ்வளவு நேரம் தான்ப்பா கொண்டாடுவீங்க? பஸ் போகுமா போகாதா? போகும், ஆனா போகாது. ஏகத்தே, என்ன பிரச்சனை? பஸ் போகுமான்னு இருக்கிறாப்ல. ஏன் போயிட்டு தானே இருக்க? அது இல்லப்பா, பஸ் டயத்துக்கு போகுமான்னு தான். ஏ பெருசு, ஒன் டைம் முடிஞ்சு நீ என்ன போகாம இருக்கிற? பஸ் மட்டும் போயிருமாடா? தினமும் நம்மளை சுமக்கிற பஸ் ஒரு நாள் கொண்டாடிட்டா சந்தோஷப்பட முடியா? இதெல்லாம் பஸ்ஸுக்கு தெரியுமாப்பா? பெரிய விஞ்ஞானி மாதிரியே கேள்வி விவரமா கேட்பாரு. ஏய், மாட்டு பொங்கல் கொண்டாடுறது மாட்டுக்கு புரியா போதே? எல்லாம் அப்படிதான். வந்தவர் குத்தா போட பெருசு. ஏய் பாப்பா, அப்படியே வெக்கப்படாம ஒரு ஆட்டத்தை போடு. வா வா வா. ஏய், வா, விடுங்க தம்பி. வந்துரு. டான்சி. வா, போடு. ஸ்டாப். அவ்வளோ வா. ஓகே டியர் ஸ்டூடண்ட், இன்றைய பேருந்து நாள். நம்மை பெற்ற தாயோ நம்மை 10 மாதம் சுமக்கிறாள், ஆனால் இந்த பேருந்து நம்முடைய ஆயுசு முழுக்கும் சுமக்கிறதே. ஆகவே பெற்ற தாயை போல இந்த பேருந்தும் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒன்றே. இந்த எழில்மிகு ஊர்தியின் ஓட்டுநரான ஐயா கட்டிங் கணபதி அவர்களும் நடத்துனர் ஐயா நடராஜன் அவர்களும் இப்பொழுதே கௌரவிக்கப்படுவார்கள். கிளாப்பிங். எங்கள் பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய டிரைவர் எனக்கு அழகர் நினைவு பரிசு வழங்குவார். அவர் என்ன வேலை விட்டா போறாரு, நினைவு பரிசு வழங்குறதுக்கு கௌரவிப்பார் சொல்றா. சரி இப்ப பாரு. டிரைவர் அவர்களை நம் பஸ்ஸின் சிங்கமான அழகர் அவர்கள் கௌரவிப்பார். போன இன்னும் மெதுவா வாயா. ஏய், மாலை கொண்டாடா. கண்டக்டர் வாண. ஏய், தட்டுங்கப்பா. போலாம். ஏய், யார் ஹலோ,
அப்படியா இந்த வந்துடுறேன். அண்ணா வண்டி நிப்பாண்ணா. வாடா தம்பி. என்னப்பா ஏழை என்னாச்சு? இந்த ஆறுசாமியை தாண்டி இந்த ஊர்ல ஏலத்தை முடிக்க எவனுக்கடா பவர் இருக்கு? அப்ப ஏழை எடுத்தாச்சா? எடுத்தாச்சுடா. எப்ப நான் முன்னாடி வச்ச கால பின்னாடி வச்சிருக்கிறேன். ஏய்! என்னப்பாச்சு? ஏலம் அவங்க பக்கம் முடிஞ்சிருச்சு தம்பி. எப்படிப்பா? ஒன்றும் இல்லைப்பா, அவங்க வீம்புக்கு ஏலம் கேட்குறாங்க. தேவையில்லாம நாம ஏன் விலையை ஏற்றி விடணும்? அப்புறம் அடுத்த வருஷம் கவர்மெண்ட் அந்த விலைக்கு மேலே இன்னொரு விலையை வைக்கும். அப்புறம் எங்க போறது? இவங்களுக்கு விட்டுற கூடாதுப்பா. இது தொழில்பா. இந்த விலைக்கு எடுத்தாதான் மீனை வித்து மீன் பிடிக்கிற 30 பேரும் பொழப்பு நடத்த முடியும். இதுக்கு மேல கேட்டோம்னா மொத்தத்தையும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு பட்டினி கிடக்க வேண்டியதுதான். சரி வாங்க, சாட்சி கையெழுத்து போடுங்க. போலாமாப்பா? போலாம்ப்பா. ஐயா கலெக்டர் ஐயா, இனிமேலாவது தெரியாத விஷயத்துல மூக்க நுழைக்காது என்ன? பாருங்க, தேவையெல்லாம் பேசுற வேலையில வேணாம். ஏன்பா ஜெயிச்சவங்க நாங்க, தோத்தவங்களை பார்த்து ஒரு 2 வார்த்தை பேசக்கூடாதுன்றியா? ஏய், இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஏய் என்னடா நீ கையை நீட்டி பேசிட்டு இருக்க? ஏய், நீ என்ன பெரிய வெண்ணெய் நீ? ஏய் ஏய், சக்தி வேணாம் விடு. இந்தியா நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விடுப்பா, சும்மா நடந்ததே நினைச்சுக்கிட்டு என்னமோ புதுசா சண்டை போடுற மாதிரி ஃபீல் பண்ற. 30 வருஷமா நடக்கிற மேட்டர் தானே, அப்புறம் என்ன? இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போய்க்கிறீங்கடா. முடியறதா இருந்தா எப்போ முடிஞ்சிருக்காதா? குடும்ப சண்டையெல்லாம் சுகர் பிபி மாதிரி கடைசி வரைக்கும் கூடவே இருக்கும். நம்ம தான் கூட வாழ பழகிக்கணும். ஒரு அருமையான மேட்ரு சொன்னா உனக்கு பிடிக்காத, நீ எல்லாம் என்னடா மெசேஜ் சொல்றன்ற மாதிரியே முறைக்கிறது. இல்லப்பா, ஏற்கனவே குடல் காலி ஆயிடுச்சுட்டான். மீதி இருக்கிற இட்லி ஆம்லேட்டையும் ஆர்டர் பண்ணிட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏடா ஏலை, எமந்திட்டி பிரச்சனை ஆகி போய் கிடக்கு. நீ ஏன்டா கார சட்டி ஆம்லேட்டும் காலியா போட்டு வருத்தப்பட்டுருக்கவே? எங்க அப்பாவுக்கு எமந்திட்டி அசிங்கமாகி போச்சு தெரியுமாடா? எல்லாம் கஞ்சி செத்த வேலை. ஏலை போனதாண்டா சொல்லிக்கிறேன், பேசாம கம்முன்னு உட்காந்துருக்க. 4 இட்லி ஒரு ஆம்லேட்டுக்கு ஆசைப்பட்டு உன் வண்டி பின்னாடி ஏறினேன். எங்கிட்ட போய் விலாவரியா உன் குடும்ப சண்டைய சொல்றியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? ஏன்பா? ஏன்பா உன் மாப்பிள்ள வரா? மாப்பிள்ள மாமா இருக்காப்ல இருந்தா
மாமா